சொல்லுங்க காய் இப்போ கொஞ்சம் என்ன பார்க்கறது கொஞ்சம் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் அம்மு. இன்றைய நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கொடிகாமத்தில் இருக்கிற அங்கே சுற்றி விட்டா நிற்கிறோம். நேற்றைய தினமும் அங்கே நின்று தான் பூக்கொண்டு பதிவு செஞ்சேனான்னு பார்த்துருப்பீங்க. என்னென்னு சொல்கிற கொமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைவாக இருந்தால் உறவுகளுக்கு எல்லாம் இப்போ கொஞ்சம் என்ன பார்க்குறது கொஞ்சம் குறைவாக இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் தர்ற ஆதரவுலாம் நாங்கள் வளர இருக்குது. அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன சரிப்புல இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் கொமெண்ட்ஸின் மூலம் தெரிவிக்கலாமே. என்ன சரியான கொமெண்ட்ஸ் எல்லாம் குறைவாக இருக்குது. அதோட நாங்கள் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோ ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு நாங்கள் எங்களோட சித்தியின் ஹோம் டூரான்னு எடுக்க போகிறோம். அவன் வீடு நேற்று பார்த்துருப்பீங்களா, அந்த பூக்கொண்டெல்லாம் காட்டி எடுத்துருந்தேன்னா அதே மாதிரி இன்றைக்கு அவன் வீடு எப்படி இருக்குது. ஏன்னா பூக்கொண்டு பார்க்க இப்படி வடிவாக இருக்குண்ணா அவன் வீட்டுக்குள்ளேயும் அதே மாதிரி தான் இருக்கும். அப்போ அதனால இன்றைக்கு நாங்கள் அது பதிவு செய்ய போகிறோம். அதுக்கு முன்னுக்கு எங்கள் சேனலுக்காரன் ஃபஸ்ட் டைம் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே இப்போ வாங்குவோம். நாங்கள் அவன் வீட்டுக்குள்ளே போய் எப்படி இருக்கான்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு முன்னுக்கு பார்ப்போம். இதுதான் சில்வர் கேட், சில்வரில் செஞ்சது. இதுவும் அங்கே சித்தப்பா தான் செஞ்சவ, அதாவது சித்தின்ற வீட்டுக்காரர். எங்கட சித்தப்பா அவரும் பில்டிங் வேலை செய்வார், மற்ற சில்வர் வேலை செய்வார். அதுவும் நல்ல வடிவாக செய்வார். அவர் கொடிகாமத்தில் டவுன் சைட்லாம் கடை வச்சுருக்கிறார். வினோ வெல்டிங் சோப்புண்டு நல்லா வேலை செய்வார். வெளியில் இருக்கிற கேட்டும் அவர் தான் செஞ்சவர். வாங்க அப்படியே போய் பார்ப்போம். நாங்கள் உள்ளுக்குள்ள பாருங்க, இங்கே பாருங்க. இதில் இதுவும் எல்லாமே ஃபுல்லாக வெல்டிங்லாம் செஞ்சுருக்கீங்க. வெல்டிங் வந்து இது வெளியில் இதில் செஞ்சுருக்கு எல்லாமே நல்ல வடிவாக. இதெல்லாம் நிறைய நல்ல செருப்புகள் எல்லாம் வைக்கிற இடம் நல்ல வடிவாக இருக்குது. அப்படியே பாருங்க, இங்கே இதுலேயே பூக்கள் வச்சுருக்குன்னா இங்கே இதில் இருக்கிற மாவில் பாருங்க என்ன வடிவாக இருக்குண்டு. எல்லாம் ஒவ்வொரு டிசைனில் கீழேயும் பாருங்க மாவில் நல்ல வெள்ளையும் கருப்பும் போட்டு செஞ்சுருக்கணும். அதே மாதிரி இங்கே பாருங்க, இது அதை என்னை விட்டு ஊஞ்சா. இங்கே இதுக்குள்ள ஒரு குட்டி பிள்ளை இருக்குது. என்ன செய்றீங்க நீங்கள்? போன் பார்க்குறீங்களோ? பாட்டு பாடி விடுங்க. நீங்கள் இருக்கா கூத்து காயாடுங்க, காய் சொல்லுங்க காய். இங்கே பாருங்க, இந்த ஊஞ்சா நல்ல வடிவு எனக்கு நல்ல விருப்பம். இது இங்கே இப்படி குட்டி பிள்ளையில இருந்து காடெல்லாம் ஒரே இதுக்கெல்லாம் இருப்பா. இது எங்கட சித்தின்ற கடைசி மகள். அப்புறம் இங்கே பாருங்க, இந்த ஜன்னல் இங்கே மணி பிளான் சொன்னா கூட மணி பிளான் தான் இங்கே கூட நிற்குதுங்க. இதுக்குள்ளே சாடிக்கு எல்லாம் மணி பிளான் எல்லாம் வச்சுக்கொண்டு இங்கே பாருங்க ஜன்னல் வடிவாக இருக்குது. இந்த டிசைனு இது செஞ்சேன்னு எனக்கு தெரியல. ஒரு ஆக்கெல்லாம் செஞ்சுருக்கணும் போல இருக்குது. ஆனால் நல்ல டிசைன் மட்டுமே. இங்கே இது அது பாட்டு கேட்குற பாக்ஸ், அதாவது நல்ல வடிவான சவுண்ட். இது நல்ல சவுண்ட் மெட்டு இருக்குது, நல்லா இருக்குது. அதே மாதிரி இந்த கதவு பாருங்க, இந்த கதவு தான் இன்னும் படிக்கும். இந்த வீட்டுக்கு இந்த கதவு தான் வடிவாக கொடுக்குது. இந்த ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி நல்ல முதிரையில் செஞ்சுருக்கு இந்த கதவு. நல்ல டிசைன். இங்கே ஆனால் இந்த ஸ்டிக்கர் உரிச்சு போட்டா வருஷம் உரிச்சவா அதான் கடைசி தானே கொஞ்சம் குழப்படி தான் உரிச்சுட்டீங்கன்னா. இங்கே அப்படி பாருங்க, இது வர்றாங்களே இருக்கிறதுக்கு வெஸ்ட் இருக்கிறதுக்கு நல்ல இது இதில் செஞ்சுருக்கு. அந்த ஓலையில் மூங்கில்ல செஞ்சுருக்கு. ஆனால் உண்மைக்கு நல்லா இருக்கு பார்க்க. இப்படி இருந்து இதில் இருந்து பின்னேற டைமில் அவன் 4 பேர் தான் மட்டும். அவன் 4 பேர் கலவை தான் கதிரை வச்சிருக்குங்க. இங்கே அப்படி வாங்க பார்ப்போம். இங்கே இது அவன் ஊஞ்சா. இங்கே இது அயன் பண்ணுறது, அதாவது அவருடைய ஸ்கூல் உடுப்பு மற்ற சாரிகள் எல்லாம் அயன் பண்ணுறதுக்கு இங்கே வரணும். அயன் பாக்ஸும் வச்சு இதெல்லாம் அப்படியே இருக்குது. இங்கே இந்த கதவு ஜன்னல் நல்லா இருக்கு பார்க்க. இது அவா குட்டி தூங்குறதுக்கு ஃபேனும் ஊஞ்சாலும். இங்கே பாருங்க, இதுவும் மாமா தான் இப்படி கொழுவி தண்டி இருக்கிற நல்லா இருக்கு இப்படி பார்க்க. இதில் இருந்தால் நம்ம ஊஞ்சாலும் வருதுவா. அப்படி இங்கால வந்து பாருங்க, இங்கே இதுவும் கிச்சன் கதவு. கிச்சன் ஜன்னல் நல்லா இருக்குது. இது வந்து சின்ன நேரம் இருக்குது போல இருக்கு, ஆனால் வடிவாக இருக்குது. அப்புறம் இங்கே இதுக்குள்ள என்ன வண்டி இது பண்ண வச்சிருக்குறாங்க. இதுக்குள்ள அந்த தீ எதிர்த்து மிரக்கறி செலுத்துவாங்க, அப்படியே அதுக்கு வச்சிருக்குறா. அதே மாதிரி இங்கே அளவுக்கு ஒரு பூச்சாடி இருக்கு. இதுதான் மேல் மாடி. இங்கே பாருங்க என்ன வடிவாக இருக்கின்ற எல்லாமே இதெல்லாம் செஞ்சுருக்கு நல்லா இருக்கு. இங்கே அங்கே போகிற இடமெல்லாம் பூக்கள் உட்காந்துதான் மட்டும் இங்கே இருக்குது. மேலே கீழே மாவளை பாருங்க, மாவளம் அப்படிதான் வெள்ளை கலர்லாம் வச்சிருக்கு, நல்லா இருக்கு. இங்கே மணி பிளான்ட் எல்லா இடம் அவாக மணி பிளான்ட்னா சரியான விருப்பம். அதனால இந்த அளவு மணி பிளான்ட் ஃபுல்லாக கொழுவி இருக்கிறேன். ஆனால் பாருங்க இந்த வடிவான டிசைன் எல்லாம் இருக்கு. இது மாமாக்கெல்லாம் கட்டினேன் நம்ம வீடு. வாங்க அப்படியே பார்ப்போம். அடுத்தது
உள்ளுக்குள்ளே போவோம். அதுதான் இன்னும் ஒரு கட்டு வாங்க அப்படி இருக்க சுற்றி பாருங்க. சரி இனி நாங்கள் உள்ளுக்குள்ளே போவோம். வாங்கோ உள்ளுக்குள்ள வாங்க அப்படியே. அதாவது இங்கே பாருங்க, இதுதான் நான் வந்த ஹோல். ஹோலுக்குள்ள வடிவான இது குட்டி 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 பிள்ளைகளுக்கான உடுப்பு எல்லாம் இதில் வச்சிருக்கு. நம்மடி இது அவைய பொம்மை குட்டி ஒன்று இருக்குது, வடிவான பொம்மை குட்டி. அப்புறம் இது அவைய ஃபோட்டோ ஃப்ரேம் இதெல்லாம் அவை தன்னை கையால் செய்தவாங்களை சித்தி. அவள் கொஞ்சம் இப்படியான விஷயங்கள்லாம் சரியான விருப்பம், அதனால தானே அந்த கையால் செய்வா. இங்கே பாருங்க இதை இதுவும் அப்படிதான். இதுவும் கடையில் எடுத்தவினா. ஆனால் இதில் இப்போ பூவெல்லாம் செய்கிறவங்க இங்கே இதுலேயும் ஒரு மணி பிளான் தோங்குது. எனக்கு தான் மிச்சம் இதுக்கு என்ன மேலாவது இப்பான் இல்லாமல் ஒன்று நான் வாங்கி கொண்டு இருக்கணும். இதுக்கு என்ன வாங்கி வைக்கணும் வெட்டான வைப்பின. இங்கே பாருங்க இதை பாருங்க, இதாவது தான் பெரிய அதாவது சுவாமி அறையான்றது. இங்கே பாருங்க இந்த தொங்குறது எல்லாமே எங்களை சித்தி தான் தண்டை கையால் தண்டை கைவண்ணத்தில் தானே செய்கிறவா எல்லாம். வாங்க அப்படி இது முழுக்க போவோம். வாங்கோ இது வெளியில ஜன்னல் இருக்கு. அப்படியே பாருங்க இதுதான் சுவாமியோட படுத்துட்டு என்ன ஒரு வடிவா வச்சிருக்கீங்க பாருங்க. ஒரு நாளும் விளக்கு வச்சு வடிவா நல்ல வடிவா கும்பிடுறாரு. இதுவும் இதுக்கு பெருசான ஒன்றுமே இல்லை. என்னடா சுவாமியோட எப்படியுமே வெட்ட வழியா மட்டும்தான் இருக்கணும், மாவள் வச்சிருக்கு மட்டும். அப்படி வாங்க அப்படியே போய் மிச்சாலே பார்ப்போம். அப்புறம் இங்க பாருங்க இதில் இங்கே பாருங்க இதில் சோஃபா. இதுக்கு மட்டுமா சோஃபாவுக்கு இது கவர் வாங்கி போட்டுருக்கு, நல்லா இருக்கு. இதுவும் அவள் சித்தி தான் தைச்சவா தானே. எல்லா தலாணிகளும் தைச்சு 3 தலாணி. இதில் ஒரு சோஃபா, இங்கால ஒரு சோஃபா. இங்கே பாருங்க இதுலேயும் ஒரு சோஃபா இருக்கு. அப்புறம் இதுதான் டைனிங் டேபிள் வடிவா வந்திருக்கா பாருங்க, என்ன நல்லா இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் நான் இது சாப்பிட்றது நல்லா இருக்கும். மற்ற இதெல்லாம் அவையில் வாங்கி வச்சிருக்கணும், இதாவது சாப்பிட்றதுக்கு வச்சு சாப்பிட்றதுக்காண்டி நல்லபடி வேற பூக்காண்டு எல்லாம் அப்படியே வாங்க. நாங்கள் சின்ன பார்க்கலாம். அங்கே பாருங்க இதில் இருக்கிற ஃபோட்டோ பாருங்க ஃபர்ஸ்ட்டு. இங்கே இதுதான் அவையில் ஃபோட்டோவில் எல்லாம் தங்கச்சி சித்தப்பாண்டு அம்மா எல்லாரும் நிற்கணும். இதில் நல்லா இருக்கு. இங்கே இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற பூக்கண்டை பாருங்க, இதுவும் அவதான் தானே ஒவ்வொன்றும் செய்தவா. இது எல்லாமே அவதான் சொல்லப்போனால் வீட்டில் இருக்கிறது. இங்கே ஃப்ரிட்ஜுக்கு எல்லாம் ஒவ்வொரு டிசைனுக்காண்டி இதெல்லாம் தொங்க விட்டுருக்குறா. எல்லாம் பார்த்து பார்த்துக்கிட்டு அவை 2 பேர்ட்ட உண்டியா போடுற விதம். இது ஸ்கூலால் வந்து அப்படியே இங்கே இது கண்ணாடி. இது கிச்சனுக்கு போகிற பாதை. கிச்சனில் எல்லாம் அடிக்க விட்டுருக்கு. வாங்க அப்படியே அடுத்தது இதுதான், அதாவது சின்ன 2வது அறைன்றது. இங்கே பாருங்க வாங்க இந்த விசாக்குடி அந்த ஊஞ்சாலுக்கு இருந்தவா இதுவும் மற்றதான் செஞ்சுவா. வாங்க அப்படி வந்து பார்ப்போம். பாருங்க என்ன வடிவா இருக்குன்னு. கண்ணாடியை காட்டையில அது என்னண்டா அவ இருக்கிறபடி எங்கே பாருங்க கீழே அப்படியே இதெல்லாம் எல்லாம் வச்சிருக்கிறா. உழவும் தானே இதுக்கு பெருசான ஒன்றும் இல்லை. அறையும் கட்டிலும் இங்கே பாருங்க இது அதாவது டபுள் கட்டில். 4 பேர் ரெண்டபடியா 2 பேருக்கு காணாது இல்லை ஒன்றுட்டாவே 4 பேர் மண்டபடியா ஒரே மாதிரி ஒரே ஐடியா கட்டில் மாமா நான் செஞ்சவ. அப்படி நானும் ஒருக்கா காட்டுறேன். கண்ணாடி எல்லாம் செறிஞ்சு போயிடும். இங்கே பாருங்கள் இதாக வேண்டிய கண்ணாடி. இங்காலேயும் ஒரு ஷோகேஸ் ஒன்று இருக்குது. மேலே கொஞ்சம் உடுப்பு வலிச்சிருக்கு நம்ம பேக்கு. பாருங்க கீழேயும் நல்ல நிலம் மாவுள் நல்ல வடிவாக இருக்கு. வாங்க அப்படியே அடுத்தது நாங்கள் அதை இங்கே பாருங்க இதுலேயும் வடிவான பூக்கள் எல்லாம் பூக்கள் ஒன்று இருக்குது டிசைனில். அப்புறம் இங்கால அப்படியே போவோம். இதுவும் அதே மாதிரி ஒரு அறை தான். இதுவும் இது இல்லை, சும்மா நோமல் அறை தான் இருக்குது. அப்புறம் நாங்கள் பாத்ரூம் பார்ப்போம். அதான் மெயின் வடிவு கை போட்டு. இங்கே பாருங்க இதுதான் பாத்ரூமுக்குள்ளே இருக்கிறது. மாவுள் டிசைனை பாருங்க. இதில் குப்பை டஸ்ட்பின் இருக்கொண்டு வாங்க அப்படி உங்களுக்கு பார்ப்போம். இங்கே பாருங்க வந்து நான் காட்டுறேன். இங்கே இருக்குது பாருங்க. இதாக இந்த பாத்ரூமுக்கு இருக்கிற கண்ணாடி லைட். இங்கே இது வந்து ஷவர் தண்ணி குடிக்கிறது எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்க நல்ல ஒரு டிசைனில் கப்பல் எல்லாம் செஞ்சு வச்சுருக்குறாங்க. கொமட் இங்கால உடுப்பு துவைக்கிறது வாஷிங் மிஷின். ஓகே இதையும் பாருங்க என்ன நல்லா இருக்குண்டு
அப்படி எங்கால பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கால வாஷ்ரூம் இருக்குது. அப்படியே நாங்கள் இனி அங்கால போய் பார்ப்போம். அடுத்தது கிச்சனை பார்ப்போம் வாங்கோ. இங்கே பாருங்க கிச்சனுக்கு போகிற வழியிலையும் இந்த தொங்குட்டானெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறா. ஃபுல்லாகவே இதுதான் அந்த சைட் வாங்கோ. கிச்சன் இதுதான் கிச்சன் கதவு பாருங்க. இன்னும் ஒரு இருக்குது. இங்கே 2 கதவையும் பாருங்க. இது கிச்சன் கதவு வாங்க. நானே உள்ளுக்கு இருந்து வேற வைப்பேன். இங்கே பாருங்க கிச்சனு என்ன வழி வருகிறது. இதில் சாப்பாடு எல்லாம் செஞ்சு வைக்கிறது. அப்புறம் இங்கால பூக்கள் இது மிக்சி இங்கே பாருங்க இதெல்லாம் செத்து எல்லாம் கொஞ்சம் வச்சுருக்குறாக்கா விட்டு இது தெரியும் உங்களுக்கு. அப்புறம் இப்படியே பார்த்தீங்கன்னா இங்கால பாருங்க இதை பாருங்க. இது என்ன வழியாக இருக்கும் பார்க்கவே உங்களுக்கு. இங்கே பாருங்க இதில் ஃபுல்லாக இது போத்தல்களுக்கு ஃபுல்லாக சாமான் ஜீரகங்கள் அப்படி புள்ளிகள் எல்லாமே இருக்கு. என்னன்னு சொல்லுவோம் நிறைய சாமான். அதான் இது லீக்ஸு கேரட்டு கோவா எல்லாமே இருக்கு. வேறு மேலே கொஞ்சம் சாப்பாடு சாமான் அவள் குட்டி பிள்ளைகள்லாம் எல்லாரும் இருக்கிறபடியா இது சாப்பாடு சாமான். பாருங்க இங்கே பாருங்க அது என்னோட அடுப்பண்டி இல்லை அந்த கேஷ் அடுப்பு பண்ணுறபடியா அப்படியே இருக்குது. அவ்வளோதான். இந்த கீழே பாருங்க குட்டி குட்டி போத்தல் எல்லாம் வடிவாக வச்சிருக்குறா. அப்படியே பாருங்க இன்னும் வடிவாக இருக்கு. இதில் எல்லாம் போத்தல் எல்லாம் வச்சு வாங்க. அப்படியே வாங்க நாங்கள் வெளியில். சரி இப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு வடிவாக இருக்குது. ஒரு இப்படியே நின்று பாருங்க வீடியோவா எவ்வளோ ஒரு வடிவாக இருக்குண்டு. அது மட்டும் இல்லை இந்த மாவுளை பாருங்க. சரி நாங்கள் அப்போ நல்ல வடிவாக அடுத்த கோம்புடூர் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டீங்க. நாங்கள் இதோடைய இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம். இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கோ. இந்த வீடு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கோ. உங்களோட கமெண்ட் மூலமாக தான் நாங்கள் என்ன அடுத்த கட்டம் வளர்கிறதுக்கு நீங்கள் அதை ஆதரவுலான இருக்குது. சரியோ புளியோ எந்த விஷயமா இருந்தாலும் கமெண்ட் மூலம் தெரிவிக்கலாம். இப்படி ஒரு வீடு கட்டுறண்டா இருந்தாலும் எங்களோட தொடர்புகள் எல்லாம் ஏன்னா இந்த வீடு கட்டினதான் எங்களோட மாமாக்கள்லாம். அதனால நீங்களும் இப்படி கட்ட விரும்பினாலும் ஆசைப்பட்டா சொல்லுங்க. நாங்களும் மாமா கிட்ட சொல்லி இதே மாதிரி கட்டி தரலாம். சரி நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோட நாளை சந்திப்போம். பாய்.